Exercise 1.1ல first sum பார்க்க போறோம். First sum பின் வருவனவற்றிற்கு a cross b, a cross a, b cross a ஐ காண்க. a is equal to p, q. Second sum a is equal to m, n, b ஓட value pi. So Englishல find a cross b, a cross a, b cross a. Same a is equal to b, b is equal to p, q. Second sum a is equal to m, n, b equal to pi. First sumல a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்ப a க்கும் p, q தான், b ஓட வேல்யூவும் p, q தான். எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்த சம்ஸ்ல a க்கு வேற வேல்யூ கொடுத்துருப்பாங்க, b க்கு வேற வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு a கிராஸ் b கண்டுபிடிச்சோம். இப்போ a கிராஸ் b ல a க்கும் p, q தான் எடுத்துக்கணும், b க்கும் p, q தான் எடுத்துக்கணும். இப்போ இதுல கிராஸ் பண்ணும் பொழுது பேர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி p, p ஃபர்ஸ்ட் பேர், அடுத்தது p, q செகண்ட் பேர், q, p தேர்ட் பேர், q, q இது ஃபோர்த் பேர். இதுதான் a கிராஸ் b. செகண்ட் ஒன் a கிராஸ் a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ a கிராஸ் a, a கிராஸ் ஏங்கும் போது ஏக்கு p, q தான், அகைன் ஏக்கும் p, q தான் போட்டு கிராஸ் பண்ணணும். அப்போ p, q கிராஸ் p, q சேம் பேர் பண்ணும்போது சேம் வேல்யூஸ் தான். p, p ஒரு பேர், p, q அடுத்து q, p லாஸ்ட் ஒன் q, q லாஸ்ட் ஒன் b கிராஸ் a, b கிராஸ் a. அப்போ b ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதணும். நமக்கு இங்க ரெண்டுமே சேம் வேல்யூஸ் தான். ஸோ p, q கிராஸ் a க்கும் p, q ஏன்னா கிவன்ல ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் பேர் பண்ணும்போது p, 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 q, q, p, q, q. செகண்ட் ஒன் a ஓட வேல்யூ m, n, b ஓட வேல்யூ pi. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். ஸோ a கிராஸ் b ல a ஓட வேல்யூ m, n, b ஓட வேல்யூ pi. pi மீன்ஸ் எம்டி, இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு pi தான் கிடைக்கும். ஏன்னா இந்த சைட் பேர் பண்ண நமக்கு ஆளே இல்லை, பர்சன்ஸே இல்லை. அது அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது ஆன்சரும் pi தான். நெக்ஸ்ட் a கிராஸ் a. ஸோ ஏவோட வேல்யூ m, n சேம் ஏவவே தான் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் m, n பேர் பண்ணும்போது m, m ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் ஒன் m, n, தேர்ட் n, m, ஃபோர்த் ஒன் n, n. நெக்ஸ்ட் தேர்டா b கிராஸ் a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே b வேல்யூ pi, pi மீன்ஸ் எம்டி, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது கூட ஏவோட வேல்யூ m, n கிராஸ் பண்ணும்போது, ஸோ எம்டியாக இருக்கிற ஒரு வேல்யூவோட கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சரும் எம்டி. ஸோ b கிராஸ் ஏவோட வேல்யூ pi. ஸோ பைனாலும் இப்படி எம்டி செட் போட்டிருந்தாலும் ஒன்று தான், பைன்னு ஆன்சர் எழுதினாலும் கரெக்ட் தான், எம்டி செட்ஸ் போட்டிருந்தாலும் கரெக்ட் தான், சேம். மறக்காம மேத்ஸ் கே டிகோட் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.